தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, சீமோன் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை ஆண்டவரே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வலையை போட்ட பொழுது திரளான மீன்களை ஆண்டவரே அமிழத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய் கர்த்தர் ஏராளமான மீன்களை கொடுத்தீங்க. இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேக பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த பிரயாசத்துக்குரிய பலனை காணாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காக பிரயாசப்பட்டவர்கள் அப்பா, ஆண்டவரே திருமண காரியத்துக்காக பிரயாசப்பட்டவர்கள் அப்பா, வேலைக்காக பிரயாசப்பட்டவர்கள் அப்பா, ஆண்டவரே வியாபாரத்துல லாபம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே வியாபாரத்துல பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஊழியத்திலே ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி கவலையோடு இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நான் இப்பொழுது கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வரட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மரியாள் சொன்னாங்கப்பா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே அப்பா, கல்யாண வீட்டில இருந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படட்டும். குடும்பங்களுக்குள்ளே சமாதான குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். சமாதானத்தை கொடுங்க, கற்பத்தின் கனியை கொடுங்க, திருமண காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏராளமாய் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்யறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.